பரதேசிங்க இவங்க என்ன இதுவா போவாங்களோ. நல்லா டெய்லி தான் வந்து மாமூல் வாங்கிட்டு போறாங்க. நல்லா பணக்காரங்க வாழுறாங்க. ஆனா இல்லாத மக்கள் தான் சாகணும். இது என்ன அரசுன்னே எனக்கு ஒண்ணும் புரியல. காலங்காத்தால எல்லாரும் எனக்காக காத்துக்கிட்டு இருந்து கையெடுத்து கும்பிடுறீங்களே, மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு மரியாதையா? இந்த ஊர்ல கையெடுத்து கும்பிடுறதுக்கு பெரிய மனுஷன் உங்கள்கிட்ட வேற யாரும் இருக்கிறா? வானம் புளியறது பூமி விளையிறது நீங்க இந்த மண்ணுல பிறந்ததுனால தானே. சரி சரி சரி. முன்னாடி சொன்னாங்களா உங்கள்ட்ட ஏதாவது இந்த மாதிரி கடை? சொன்னாதே நாங்க எடுத்து வச்சிருப்போம்ல. நாங்க பொம்பளைங்க வச்சு நடத்துறதானே ஹோட்டலு. பரதேசிங்க இவங்க என்ன இதுவா போவாங்களோ. நல்லா டெய்லி தான் வந்து மாமூல் வாங்கிட்டு போறாங்க. நல்லா டெய்லி வருவாங்களா? வாங்காம சும்மா விடுவாங்களா ரோட்ல கடையில? அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திர வேண்டியதுதான். பட்டா இடத்துல இருக்கு, பட்டா இடத்த இடிக்கிறாங்க. ரோட்ல என்க்ரோச்மெண்ட் பண்ணா இடிக்கலாம். பட்டா இடத்துல இருக்கு எப்படி இடிக்கிறாங்க தெரியல. இவ்வளவு இடமே நாங்க கார்பரேஷன் கொடுத்துருக்கோம். நாங்க 11 அடி செட் பேக் கொடுத்துருக்கோம் பில்டிங்ல. இந்த அரசாங்கம் என்ன நினைக்குது? சாதாரண மக்கள் நசுக்கணும்னு நினைக்குதா? இனிமேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. மாணிக்கம் இன்ஃபார்ம் பண்ணிருந்தா நாங்க எடுப்போமா எடுக்க மாட்டோமா? ஒண்ணு காலையிலாவது வந்து கடைக்காரன யார் யாருன்னு பார்த்து ஒரு இது கொடுத்திருந்தா நாங்க இன்ஃபார்ம் நாங்க ஒதுக்கி தந்திருப்போமா இல்லையா? இவங்க பாட்டுக்கு வந்து ஒரு அடிச்சு புடிச்சு நசுக்கி இன்னைக்கு ஏத்திட்டாங்க. அந்த செலவு யார் ஏத்துக்குவா? யாருமே சொல்ல கிடையாது. 50,000 ரூபாய் எனக்கு நஷ்டம். வெக்கமல்ல நீ வந்து இங்க உட்கார்ந்து இருக்க. இதுல கண்ணாடி வேற ஓ மண்டைக்கு கூட எடுக்கல. அந்த கடையில வண்டி சைடுல நிப்பாட்டி இந்த எல்லோ கலர் வண்டி நானு அது எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ண எனக்கு மட்டும் தான் தெரியும். வந்து நல்லா பண்ணுவார் தானே கட்சி ஓட்டு போட்டது மக்கள். இப்படியே பறந்து போய்க்கிருந்தா மானந்தான் உன் தன்மானந்தான் பார்க்கும். 10-100 கார்ல வந்தா மட்டும்தான் அரசியல்வாதி. இப்போ என்னைய மாதிரி நார்மல் பொதுவான மக்கள் இப்படி வந்தாலே எனக்கு மக்கள் மேல இந்த இதுலயுமே கோவம் இருக்கு சார். எல்லாம் 100 கார்ல வராருல, உங்களுக்கு எங்க இருந்து காசு வருதுன்னு கேட்கலாம்ல. இவ்வளோ பெரிய அரசியல்வாதியா இருக்கீங்க, சும்மா தான் இருக்கீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு காசு வருது? அட இப்ப குளிங்க அழுது என்ன பிரயோசனம்? புத்தின்றது பொறப்புல இருக்கணும். நேத்து ஒரே நாள்ல ஊர் மட்டும் இல்ல உலகம் பூரா தெரியுற மாதிரி ஆயிட்டோம் இல்ல. இது மாதிரி ஒரு காரியம் வாழ்க்கையில பண்ணிருப்பியாடா? டீ கடையில பேசிட்டு இருக்காங்க 6 சிலிண்டர் எப்படி ஃப்ரீயா தருவான், அதான் தரமாட்டான் அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து ஸ்டாலின் சார் ஃபுல்லா கஜனா காலி பண்ணிட்டு போயிருக்காரு. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது. ஸ்டாலின் சார் ஃபுல்லா காலி பண்ணிட்டு போயிருக்காரு. எங்க தளபதி அது ஃபுல் பண்ணி எல்லாருக்கும் சொன்ன எல்லா செயல் திட்டத்தையும் செயல்படுத்துவாரு. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் அவரோட இதுல வந்து எல்லாரும் அமைச்சர் ஆகிற எல்லாருமே எம்எல்ஏ ஆகிற எல்லாருமே அவர மாதிரியே தான் இருக்கணும், இருக்க வைப்பாரு என் தளபதி. எந்த ஊழலும் நடக்காது. 0% ஊழல் இல்லாத ஆட்சி தமிழ்நாட்டுல 2026ல வந்திருக்கு. இனிமே தளபதி தான், எப்பவுமே தளபதி. என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? சந்தை வந்து இன்னைக்கு நேரத்து நடக்கல. 60-70 வருஷமா அந்த சந்தை நடந்துகிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. பேரூராட்சிக்கு வருமானம் வரக்கூடிய அளவுல அது ஏலம் விடப்படும். ஏலம் விடப்பட்டு சில நேரம் வந்து 3 வருஷத்துக்கு குத்தகை நீடிக்கப்படும். அது நடைமுறையில இருக்கிறது. ஆனால் இவர் சட்டமன்ற உறுப்பினரா வந்த உடனே அந்த ஏலம் எடுத்தவங்களை கூப்பிட்டு எனக்கு பங்குதா இல்லன்னா எனக்கு வாரத்துக்கு இவ்வளவு ரூபா தானி கேட்காரு. என்னடா சிரிக்கிற? வாயமுடுறா. பெரிய பல்லழக என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. தமிழக அரசின் மருத்துவத்துறையை பற்றி தற்போது மிகப்பெரிய கேள்விக்குறி ஒன்று எழுந்துள்ளது. 29 MRI இயந்திரங்களை வாங்குவதற்காக தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் வெளியிட்டிருக்கும் டெண்டர் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக வெளியான ஆவணம் பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. ஒவ்வொரு ஊழலாக நிலவரம் போல இவனே ஒரு ப்ராப்ளம். இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு அனைத்து அனுமதிகளும் பெற்ற MRI இயந்திரங்கள் சுமார் 5 கோடி விலைக்கே கிடைக்கும் நிலையில் தமிழக அரசு 7.17 கோடி முதல் 7.69 கோடி வரை ஒரு இயந்திரத்திற்கு செலுத்த தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு இயந்திரத்திலேயே 2 கோடி முதல் 3 கோடி வரை விலை வித்தியாசம் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இதன் காரணமாக 29 MRI இயந்திரங்களை வாங்கும் இந்த ஒப்பந்தத்தில் மட்டும் 75 கோடி முதல் 100 கோடி வரை கூடுதல் செலவு ஏற்படலாம் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. உள்ளுக்குள்ள உறுத்தல அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. தூய சக்தி லஞ்ச ஊழல் எல்லாம் ஒழிச்சிட்டோம். நீங்க நம்ம அமைச்சர் ராஜ்மோகன் ஒய்ஃப் வந்தனா ஒரு பொண்ணுகிட்ட வெட்டிச்சல்லிங்கிற பொண்ணுகிட்ட காசு வாங்கியிருக்காங்களா 11 லட்சம் ரூபாய். அமைச்சரோட ஒய்ஃப் 11 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் வாங்கியிருக்கு. நாகர்கோவில் SP ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் போயிருக்கு. ஆம்பளை போட்டு சம்பாதிக்கணும். இப்படி ஆடு திருடனே சிசிடிவில மாட்டினவே தலைமை வளர்க்குறீங்கன்னா நீ எந்த லட்சத்துல ஆட்சி நடத்துவ? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி ஃபீல் பண்ணாத.
ஆடு திருடிய வழக்கில் குற்றவாளி தற்போது அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மரவட்ட மாதிரி உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா. இதுக்காக 25 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரைக்கும் ரேட் நிர்ணயிக்கப்பட்டு ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களுக்கும் சுமார் 80 கோடி ரூபாய் வரைக்கும் கல்லா கட்டி இருக்காங்களாம். இந்த சீட் ரொம்ப டச்சிங்கா இருக்கு. வந்துட்டாயா சூப்பர் ஸ்டார் நான் ஒருத்தர் தான். ஜனநாயகன் சென்சார்லாம் வந்துருச்சு, பார்த்துருப்பீங்க. ஜனநாயகன் படம் வந்து இந்த ஜூலை மாதமே ரிலீஸ் ஆகிறதுக்கான எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஒன்று, படம் வந்தால் பிளாக் பஸ்டர். அரும்பாக்கத்திலே அடி வாங்கினோம் அம்மா, நம்பாக்கத்திலே மிதி வாங்கினோம் அம்மா, மடபலனியிலே வாய கிழிச்சாங்கம்மா. நீயா ஓடி ஜெயிக்கலாமா, கூட ஒருத்தன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வந்து தொக்க அவனை குஜிலி மஸ்ட் பண்ணலாமான்னு காத்து நிக்கிறோம். அதான் ஜெயிலர் 2 நம்ம ரஜினி குஜினிகாந்தை வந்து பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருக்கோம். வேற ஒண்ணுமே கிடையாது. இது நியாயமா? இப்ப என்னங்கிறதுக்கு எந்த ஒரு படமே பார்ட் 1 எல்லாம் பீட் பண்ணது கிடையாது. ஜெயிலர் 2 எல்லாம் முடிஞ்சு போயிடும், கதை முடிஞ்சிடும். என்ன ஒண்ணு, இன்கேஸ் ரஜினிகாந்த் போயிட்டு கெஞ்சனார் அப்படின்னாக்கா வேணா பாவப்பட்டு வேணா விடுவோமே தவிர, மற்றபடி வந்து ரஜினிகாந்த் குஜிலி மஸ்ட் பண்ணலாம்னு ஒரு பிளான்ல இருக்கிறோம். தலைமை முடிவு பண்ணும். செருப்பு பிஞ்சிரும். ஜெயிலர் 2 இதுக்கு முன்னாடி மண்டிடும். ஜெயிலர் 2 எல்லாம் முடிஞ்சு போயிடும், கதை முடிஞ்சிடும். 1.5 கோடி பேர் இந்த படத்தை பார்த்தா கூட இந்த படத்தை நீ கொண்டு வந்து தியேட்டர்ல விட்டு இந்த படம் என்ன பிளாக் பஸ்டர்னு மட்டும் பாரு. நீ வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால, காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். மாற்று கருத்தே இல்ல. ஜெயிலர் 2 இதுக்கு முன்னாடி மண்டிடும். கேவலம் மாலை மரியாதை பதவிக்காகத்தானே இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துகிட்டேன். இப்போ அதை நானே உனக்கு தரேன். என்ன போக்கு போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? தமிழ் சினிமால உங்களால ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் கிடையாது, நேஷனல் அவார்டு கிடையாது, பிலிம்பேர் அவார்டு கிடையாது, சூப்பர் ஸ்டார் பட்டமும் கிடையாது. அண்ணாமலை தம்பி நான் ஆட வந்தேன்டா அப்படின்ட்டு உள்ள வந்துட்டு இன்னைக்கு அவரையே குஜிலி மஸ்ட் பண்ண போறோம். குஜினிகாந்த் வாடா போடா என்னையா இது? இப்ப உனக்கு விழுந்த அடி உன் தலைவனுக்கு விழும். உடம்புல கொஞ்சம் சதை பிடிச்ச கூடாது. உங்களுக்கு தாதாங்கிற நினைப்பு போங்க. கனிவா அமைதியா பணிவா இருங்க. அதுவும் இவங்க தலைமை ஏதோ ஒண்ணு இருக்கா. அந்த தலைமை சொன்னா ஜெயிலர் 2 கூட ஜனநாயகன் படம் எப்படி கேசரி, அந்த கேசரிய வந்து கிளாஷ் கூடுவாங்களாம். ஓபன் சேலஞ்சரா ஜெயிலர் 2 படம் அக்டோபர் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டேட்டுமே சன் பிக்சர்ஸ் போட்டாங்க. உங்களால முடிஞ்சா தைரியம் இருந்தா அந்த கேசரிய சூடு பண்ணி அக்டோபர் மாசம் ஜெயிலர் 2 கூட கிளாஷ் விடுங்க. யார குஜிலி மஸ்ட் பண்றாங்கன்ட்டு பாப்போம். திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். நீ தனியாள், என் கையில கவர்மெண்டே இருக்கு, என் கையில உன் குடுமியே இருக்கு. ஏண்டா டேய், பீஸ்ட், வாரிசு, கோட்டு, லியோன்ட்டு மொக்க குப்பை படத்தை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கே இவ்வளவு பேச்சு இருக்கும் போது, தமிழ் சினிமால முதல்ல ரோபோட்டிக் பிலிம் எடுத்து இந்தியா மட்டும் இல்லாம வேர்ல்டு லெவல்ல தமிழ் சினிமாவை கொண்டு போயிட்டு முதல்ல 500 கோடி தொட்டு 800 கோடி தொட்டு 75 வயசுலயும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் சினிமாக்கும் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்க ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு எவ்வளவு இருக்கணும்? தென்னிந்தியாவின் மிக புகழ்பெற்ற லயோலா கல்லூரியில கஷ்டப்பட்டு தன்னுடைய மகனுக்காக சீட்டு வாங்குறாரு ஒரு அப்பா. அந்த மகனும் தனக்கு சரியா படிப்பு வரலன்னு பாதியில படிப்பை நிப்பாட்டிட்டு வெளியில வந்தாரு. அப்படி சரியா படிப்பு வரலன்னு சொல்லி பாதியில படிப்பை நிப்பாட்டிட்டு வெளியில வந்த ஒருத்தர் இன்றைக்கு ஒரு மாநிலத்திற்கே முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது, ஒரு அரசு பள்ளியில் ஒரு கூலி தொழிலாளியின் மகளாக சாமானிய குடும்பத்திலிருந்து வந்து படிக்கக்கூடிய ஒரு குழந்தை வாட் இஸ் யுவர் ஃபாதர் என்ற கேள்விக்கு அர்த்தம் தெரியாதது ஒன்றும் மிகப்பெரிய பாவமோ குற்றமோ தவறோ அல்ல. என்ன பண்றது, வளர்ப்பு சரியில்லை. இது எள்ளி நகையாடுவதற்கு எதுவும் இல்லை. இவர்களே இந்த நாட்டில் அமைச்சர்களாகவும் முதலமைச்சராகவும் வர முடியும் என்று சொன்னால் அந்த குழந்தை இவர்கள் எல்லோரையும் விட மிகப்பெரிய சாதனையாளராக நிச்சயம் வரும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? சென்னை மதுரவாயில் சட்டமன்ற தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிட்ட ரேவந்த் சரண் வெற்றி பெற்ற நிலையில் அவருக்கான எம்எல்ஏ அலுவலகம் அங்கு திறக்காமல் இருந்துள்ளது. இப்போது அங்கு எம்எல்ஏ அலுவலகம் திறக்கப்பட்ட போது அங்கு பரபரப்பான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அங்கு உணவு பரிமாறப்பட்ட பின் அங்குள்ள தூய்மை பணியாளர்களை வைத்து எச்சியலை எடுக்க வைத்ததாக தற்போது பெரும் அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட.
உருப்படவே மாட்டா. ஊரையே சுத்தப்படுத்துறவங்கள இப்படியா நடத்துவீங்க? எச்சியல் எடுக்கிறது தான் தூய்மை பணியாளர்கள் வேலையா அப்படின்னு கேள்வியும் கேட்க தொடங்கியுள்ளனர். என் பொண்ணை இப்படி இது பலாரிச்சலம் பண்ணிட்டாங்க. விஜய் கட்சியம் இது மாசமா இருந்தது. என் குழந்தையாவுக்கும் தெரியும், மஞ்சிக்கும் தெரியுங்க. இதுவரையில என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லைங்க. பிள்ளை 5 வயசு பிள்ளைங்க. 5 வயசு பிள்ளை தெரியாம போய் நாமக்கல் ஜிஹெச்ல போய் கிளச்சிட்டாங்க. இன்னும் இதுவரையில எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.